கோயம்புத்தூர் சிட்ரா பகுதியில் உள்ள கோவை மெடிக்கல் சென்டர் மருத்துவமனை வளாகத்தில் நரம்பியல் சிகிச்சை மற்றும் ஓபிடி சிகிச்சைக்கான புதிய கட்டிட திறப்பு விழா ஜனவரி 15ஆம் தேதியன்று நடைபெற்றது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் கோவை மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையின் நிறுவனர் நல்லா ஜி. பழனிசாமி, செயல் தலைவர் அருண் பழனிசாமி, சக்தி குழுமங்களின் தலைவர் மாணிக்கம் மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர், மனிதன் வெற்றி பெற கடின உழைப்பும் விடாமுயற்சியும் அவசியம் என கூறினார். மேலும் பிரதமர் மோடியின் ஆட்சியில் அனைவருக்கும் அனைத்தும் என்கிற அடிப்படையில் தமிழகத்திற்கு ஒரே வருடத்தில் 11 மருத்துவமனைகள் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மேலும் நாடு முழுவதும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் பிரதமர் மோடி செயல்பட்டு வருவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வினை அடுத்து கொடிசியா அரங்கில் நடைபெற்ற ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் 50வது ஆண்டு விழா பொன்விழா நிகழ்ச்சியிலும் குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நெகிழி பயன்பாட்டை குறைப்பது, குப்பைகளை மறுசுழற்சி செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வேஸ்ட் டு ஆர்ட் என்ற தலைப்பில் நெகிழி பொருட்கள், வீட்டில் பயன்படுத்தப்பட்டு குப்பைகளில் தூக்கி எறியக்கூடிய பொருட்களை கொண்டு அறிவியல் சார்ந்த பொருட்கள் தயாரிப்பது குறித்த பள்ளி மாணவர்களிடையே மாவட்ட நிர்வாகம் சார்பில் போட்டிகள் நடத்தப்பட்டது. மண்டல அளவில் நடைபெற்ற போட்டியில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் படைப்புகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக ராக்கெட்டுகள், மழைநீர் சேமிப்பு மாதிரிகள், பொதிகை மலை, ரோபோக்கள் ஆகியவை பார்ப்போரை கவர்ந்தன. பள்ளி மாணவர்களோடு பிரதமர் கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி 9வது பதிப்பின் 2வது அத்தியாயம் இம்மாதம் 9ஆம் தேதியன்று ஒளிபரப்பப்பட்டது. இதனை நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் மாணவர்கள் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் கோவை புளியங்குளம் பகுதியில் உள்ள PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளியில் பிரதமரின் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியினை பள்ளி மாணவர்கள் பார்த்தனர். கோவையில் நடைபெற்ற பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் இந்த பள்ளியைச் சேர்ந்த 10 மாணவர்கள் நேரடியாக கலந்து கொண்டு பிரதமரோடு உரையாடினர். இன்று அந்த நிகழ்ச்சியை சக மாணவர்களோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களும் மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்தனர். பிரதமரின் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி மாணவர்களுக்கு தேர்வு குறித்த பயத்தை போக்கும் வகையில் மனதைரியத்தை வளர்க்கும் விதமாக அமைந்துள்ளதாகவும், பிரதமர் மாணவர்களோடு மிக எளிமையாக கலந்துரையாடியது சிறப்பு வாய்ந்தது எனவும் மாணவர்கள் குறிப்பிட்டனர். மேலும் பிரதமரோடு கேள்விகளை கேட்டு கலந்துரையாடிய தருணம் வாழ்வில் மறக்க முடியாத தருணம் என நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர். கோவை சூலூர் பகுதியில் உள்ள PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளியில் பரிக்ராம் திவாஸ் மற்றும் பரீட்சா பே சர்ச்சா 2026 ஆகிய நிகழ்வுகளை முன்னிட்டு பள்ளிகளுக்கு இடையிலான வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் கோவையைச் சேர்ந்த PM ஸ்ரீ கேந்திரா வித்யாலயா பள்ளிகள் மற்றும் பல்வேறு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 6 முதல் 8ஆம் வகுப்பு மற்றும் 9 முதல் 12ஆம் வகுப்பு என 2 பிரிவுகளில் நடத்தப்பட்ட இப்போட்டிகளில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்த வினாக்கள் கேட்கப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. 16வது தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25ஆம் தேதியன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக வாக்கு செலுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக கோவையில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இந்த சைக்கிள் பேரணியை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் துவக்கி வைத்தார். தொடர்ந்து துணை ஆட்சியர் பிரசாந்த் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் இணைந்து ஆட்சியரும் சைக்கிள் ஓட்டி பேரணியில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பேரணியில் பங்கேற்ற சைக்கிள் வீரர்கள் இந்திய ஜனநாயகத்தின் இதயத்தில் குடிமகன், எனது இந்தியா, எனது வாக்கு, நான் பாரதம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சுமார் 20 கிலோமீட்டர் சுற்றளவில் நடைபெற்ற இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட சைக்கிள் வீரர்கள் பங்கேற்றனர். கோவையில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி கோவிலில் பக்தர்கள் மலையேற பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. மலையேறும் பக்தர்களுக்கு வனத்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பக்தர்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் எனவும், உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் யாத்திரையை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலையடிவாரத்தில் பக்தர்களுக்கு மருத்துவ பரிசோதனையும் செய்யப்படுகிறது. பக்தர்கள் போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடாது எனவும், பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யானைகள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதி என்பதால் வனத்துறையினர் ஆங்காங்கே ரோந்து பணியில் ஈடுபட்டு பக்தர்களுக்கு பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை வழங்கி வருகின்றனர்.